நைட்டு டின்னருக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி தான் நினச்சிருந்தேன். ஹஸ்பண்டுமே ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே தான் சமைச்சிட்டு இருந்தோம். நான் வந்து ஒரு வெறித்தனமான ஃப்ரைட் ரைஸ் லவர். அது என்னன்னே தெரியல, எனக்கு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ வந்து ஒரு 2012 அந்த டைம் இருக்கும். தள்ளுவண்டி கடையில் 60 ரூபாய் அப்படின்னு விற்பாங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்றது உண்டு. இப்போ வர என்னதான் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அந்த தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே தனியாக தான் இருக்கும். குவான்டிட்டியுமே நம்மளுக்கு நிறைய கொடுப்பாங்க. இப்பதான் நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி ஹோட்டல்ல சாப்பிட்ற பழக்கம் உண்டு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவா ஹோட்டல் எல்லாம் யாரும் சாப்பிட்றது இல்ல. மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி எங்க வீட்டுல நைட்டு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அது எங்க ஊர்ல பொரிச்ச பரோட்டா தான் ரொம்ப ஃபேமஸ். அதனால அதுதான் வாங்கி கொடுப்பாங்க. அப்பெல்லாம் ஒரு பரோட்டா 10 ரூபாய். அம்மா அப்பா தங்கச்சி 3 பேருமே சேர்த்தே ஒரு 60-70 ரூபாயில சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நான் மட்டும் தனியா ஃப்ரைட் ரைஸ் கேட்பேன். அது தனியா 60 ரூபா போகுது அப்படி சொல்லிட்டு எங்க அம்மா புலம்புன நாட்கள்லாம் உண்டு. நம்ம ஊர்ல ஃப்ரைட் ரைஸ்க்கு டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுப்பாங்க. ஆனா இங்க மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பூண்டு சட்னியை வச்சு கொடுப்பாங்க. அதோட டேஸ்ட்டுமே உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். உங்க யாருக்கெல்லாம் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.